ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே நம்ம வீட்டில் லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தோன்னா பீஃப் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, நேற்று செஞ்ச ஈரல் கிரேவி, புதினா சட்னி தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இது தாங்க. மணி 12:30 மணிக்கு மேலே தாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாமே உரித்து ரெடி பண்ணியாச்சுங்க. மணி 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் அடிக்கடி பிரியாணி செய்யணும், பிரியாணி ஃபுல் வீடியோ நான் எடுக்கலை. அரைச்சாச்சுங்க. கறியுமே நல்லா சுத்தமாக க்ளீனாக கழுவியாச்சு. கழுவிட்டு சாப்பாடுமே தாளிச்சு விட்டேங்க. எப்போயுமே அடிக்கடி பிரியாணி செய்யணும், பிரியாணி ஃபுல் வீடியோ நான் எடுக்கவே இல்லை. அடிக்கடி போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி. பீஃப் பிரியாணி பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அதாவது எல்லாமே போட்டு தாளிச்சு என்னென்ன செய்யணுமோ என்ன போடணுமோ எல்லாமே போட்டாச்சு. போட்டு தாளிச்சாச்சு. சாப்பாடுமே அரிசியுமே போட்டு சாப்பாடு தம்மில் விட்டு சாப்பாடு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈரல் பொரியல் நேற்று செஞ்சதுங்க. ஆனியன் ரைத்தா, புதினா சட்னி தாங்க. சூப்பரான சாப்பாடுங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலுங்க. அதாவது சொல்லுவாங்களே, பொறுத்தவர் பூமி ஆழ்வான்னு சொல்லிட்டு அது மாதிரி மணி 3 மணி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு தம்மில் விட்டு சாப்பாடு இறக்குறதுக்கு 3 மணிக்கு மேலே தான் சாப்பாடு ரெடி ஆச்சு. லேட்டஸ்ட்டாக சூப்பர் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இந்த சில்லு கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அவங்க இந்த வாசனைக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அவங்களுக்குமே சாப்பாடுமே எடுத்து போகிறேன். என்னோடய ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு, யார்கிட்ட சண்டை போட்டு நல்லா மூஞ்செல்லாம் கீறி விட்டு அவ்வளோ ரத்தம், கண்ணில் தண்ணி வடியுது. பார்க்கும்போது பாவமாக இருக்குது. அதனால் எந்திரிச்சு நடக்க முடியல. காலில் வந்து அடிபட்டிருக்கு. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பின்னாடி தான் ஒன்று வைக்கணும். வச்சுட்டாங்க சாப்பாடு. பாருங்கள், அதுக்கு நெத்திலாம் புண்ணு, கண்ணில் தண்ணி ஒழுகுதுங்க, அழுதுட்டு வந்துருக்குது. என்னோடய வீடியோக்கு எல்லாமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.